மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 126வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ் வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. இன்னைக்கு தேதிக்கு செங்கோட்டையன் செய்த கழகம், டிடிவி இப்படி பேசுறது, ஓபிஎஸ் இப்படி பேசுறது எல்லாம் தாண்டி டெல்லி போய் சந்தித்து வந்து விட்டார். எடப்பாடி தெளிவா இருக்கார். 2026 கூட்டணிக்கு பலப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அதை நான் பார்த்துக்கிறேன். எடப்பாடி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பாட்டாளி மக்கள் கட்சி உங்க பக்கம் வருமா? வரும். அப்பா மகன் பிரிந்து போயிருக்கல, அது பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். தேமுதிக இன்னும் நீங்க முடிவு செய்யாம இருக்கீங்க, அவங்களுக்கு நாங்கள் எம்பி கொடுத்து எங்கள் பக்கம் கொண்டு வருவோம் நம்பிக்கையோடு இருக்காங்க. ஸோ கூட்டணி பலப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்புன்னு சொல்லி எடப்பாடி உறுதி கொடுத்து அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்கார். செங்கோட்டையனை சொல்றாரு, கைகூலிகளை வைத்துக் கொண்டு ஆட்டம் போடுகிறீர்கள். யார சொல்றாரு இந்த ஆட்டம் போடுகிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தை? யார சொல்றாரு? அது பாஜகவுக்கும் பொருந்தும், டிடிவிக்கும் பொருந்தும், சசிகலாக்கும் பொருந்தும். 10 நாள் கெடுவுக்கு பிறகு சரி செங்கோட்டையன் என்ன செய்தார்? ஓகே, ஒரு பேட்டி கொடுத்துட்டு போய் அமைதியா உட்காந்துட்டார். ஓகே, ஒரு 10 நாள் கெடு கொடுப்பதற்கு முடிவெடுக்கிற ஒரு அதிமுகவுடைய மூத்த தலைவர் அவரு கெடு முடியும் போது என்ன சொல்லணும், என்ன அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லணும். என்ன பண்ணிட்டு போனாரு? எல்லோரும் ஒன்றிணைணும் போயிட்டார். அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் என்டிஏ கூட்டணிக்குள்ள நான் வரமாட்டேங்கிறதுல டிடிவி தினகரன் உறுதியா இருக்காரு போல இருக்கே சார். அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அமித்ஷா, எடப்பாடி இல்லையே. எடப்பாடி சொல்லிட்டாரு, நான் அதாவது டிடிவி தினகரனை கட்சிக்குள்ள சேர்க்கறது இல்லை, ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்க்கறது இல்லை, நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டார. இனிமேல் கூட்டணிக்குள்ள இருக்க வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவு எடுக்க வேண்டியது அமித்ஷா. அண்ணாமலை தான் டிடிவி தினகரனை இயக்குகிறாரா சார்? இருக்கலாம். ஓகே, நான் முழுசா சொல்ல மாட்டேன், இருக்கலாம். அண்ணாமலைக்காக டிடிவி இப்படி ஒரு கேம் ஆடலாம். ஆனால் எல்லாத்தையும் கோட்டை விட்டு இன்னைக்கு உட்காந்து கதறிட்டு இருக்கிறது யாரு? அதனுடைய விளைவு தான் தலைவர் பதவி மாற்றப்பட்டார். எடப்பாடியிடம் போய் சரண்டரானார். எப்படிலாம் பேசுறார்? எடப்பாடி பிரச்சாரம் செய்கிற கூட்டத்திற்கு கூட்டம் கூடுது. இதெல்லாம் அண்ணாமலையுடைய இயல்பா? மத்திய பாஜக அவர் எந்த அளவுக்கு ஆம் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அடங்கி போயிருக்கிறார். அவ்வளோதான். இந்த அசிங்கம் தேவையா? ஓகே சார், விஜய்க்கு கூடுற கூட்டம் திமுக எப்படி சார் பார்க்குறாங்க? திமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நெருக்கடி தான். ஓகே, ஸ்பான்டேனியஸ் கூட்டம்ல. ஆனால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸு, அப்புறம் இந்த ஏடிஎம்கே பிடிக்காத ஓட்ஸு, நாம் தமிழருக்கு எதிரான ஓட்ஸு, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற ஒரு செக்டார், இந்த இளைஞர்கள் எல்லாமே இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்கு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு குபேந்திரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் குபேந்திரன் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். ஏடிஎம்கே டாபிக் பற்றி தான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போயிருந்தார். நேற்றை காலை துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனோடு ஒரு 2 மணி நேர சந்திப்புன்னு தகவல். பிறகு அமித்ஷாவை சந்தித்ததாக தகவல். குறிப்பாக இந்த உட்கட்சி பிரச்சனை அதிமுகவில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. எடப்பாடிக்கு எதிராக செங்கோட்டையன் சொன்ன கருத்து, டெல்லி போய் அமித்ஷா நிர்மலா சீதாராமனை பார்த்தது, அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் அமித்ஷாவை போய் பார்த்துருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும்? அண்ணா பிறந்தநாள் அன்று, அதாவது டெல்லி போவதற்கு ஒரு நாள் முன்பு சென்னையில் நடந்த இந்த அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் தெளிவாக பேசிவிட்டார் எடப்பாடி பழனிசாமி. அதாவது டிடிவி தினகரன் என்டிஏவுடைய முதலமைச்சர் வேட்பாளர் பழனிசாமி என்றால் நான் ஏற்க மாட்டேன்னு சொல்லலாம். சரி, அதே போல இந்த ஆட்சி எதிராக நடந்ததும், அவரை மதித்து மீண்டும் துணை முதலமைச்சர் ஆக்கியதும், அதன் பின்னரும் கோச்சுக்கிட்டு வெளியே போய் தகராறு பண்ணிக்கிட்டு அதிமுக தலைமை கழகத்திலேயே உள்ள பூந்து அடிச்சதும்லாம் ஏற்க முடியாதுங்கிறார். ஆமாம். ஸோ ஓபிஎஸ்ஐ அதிமுக சேர்க்க முடியாதுன்னு சென்னை கூட்டத்தில் சொல்லிட்டு தான் அங்கே போகிறார். ஆமாம். அதே மாதிரி இந்த கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் 18 எம்எல்ஏகளை அழைத்து கொண்டு எதிராக செயல்பட்டு சேர்க்க முடியாது அப்படின்ட்டார். அப்போது இது இண்டிகேஷன் கண்டிப்பாக சென்ட்ரல் ஹோம் மினிஸ்டருக்கு போயிருக்கும். ஆமாம். அதனால தான் அங்கே பேசுது. நீங்கள் 153 தொகுதிகளில் பிரச்சாரம் செய்த போது கூட பேசாத பேச்சுக்களை அண்ணா பிறந்தநாள் கூட்டத்தில் பேசியிருக்காரு. அப்போ என்ன அர்த்தம்? பிஜேபிக்கு கிளியர் இண்டிகேஷன். சரி, இவங்க 2 பேரையும் நான் சேர்த்துக்க மாட்டேங்கிறதுல எடப்பாடி உறுதியாக இருக்காரு. ஆமாம். செங்கோட்டையன் விஷயத்தை அவர் டீல் பண்ணல.
கைக்கூலின்ட்டார். கைக்கூலிங்கிறாரு. ஆமா, கிட்டத்தட்ட கைக்கூலி. ஆமா. ஆனா அடையாளம் காட்டி விட்டோன்ட்டாரு. ம், ஆனா 10 நாள் கெடுவுக்கு பிறகு சரி, செங்கோட்டையன் என்ன செய்தார்? ஓகே, ஒரு பேட்டி கொடுத்துட்டு போய் அமைதியா உட்காந்துட்டார். ஓகே, ஒரு 10 நாள் கெடு கொடுப்பதற்கு முடிவெடுக்கிற ஒரு அதிமுகவுடைய மூத்த தலைவர். ம். இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமியுடைய சீனியர். அவரு கெடு முடியும் போது என்ன சொல்லணும், என்ன அடுத்த ஸ்டெப்புன்னு சொல்லணும். என்ன பண்ணிட்டு போனாரு? எல்லோரும் ஒன்றிணைணும் போயிட்டார். அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அமித்ஷா கிட்ட தெளிவா பேசிட்டு வந்திருக்காரு. ஓகே, உள்கட்சி பிரச்சனை அதிமுக விவகாரத்தில் ம், எந்த காரணத்துக்கு கொண்டும் நீங்கள் தலையிடக்கூடாதுன்னு அன்னைக்கு வச்ச கொரிதான் இன்னைக்கு வைக்கிறார். ஓகே சார். குறிப்பாக கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு ஆட்டம் போடுகிறீர்கள், அந்த கைக்கூலிகளை அடையாளம் கண்டுவிட்டோம்னு சொல்றாரு. அந்த கைக்கூலி யாருன்னா செங்கோட்டையனை சொல்றாரு. கைக்கூலிகளை வைத்துக்கொண்டு ஆட்டம் போடுகிறீர்கள் யார சொல்றாரு? இந்த ஆட்டம் போடுகிறீர்கள் அப்படிங்கிற வார்த்தை யார அது சொல்றாரு? பாஜகவுக்கும் பொருந்தும், டிடிவிக்கும் பொருந்தும், சசிகலாவுக்கும் பொருந்தும். சரி, புரியுதுங்களா? ம், நீங்க செங்கோட்டையன் ஒரு தன்னிச்சையாக ஒரு சண்டை போடுறான்னு வச்சுங்களேன். ம், கட்சி வந்து நல்லா இருக்கணும், நான் யாரையும் பார்க்கலாம் போல. நீங்க வந்து நிர்மலா சீதாராமனை பார்க்குறீங்க, அமித்ஷா, குருமூர்த்தியை பார்க்குறீங்க, அமித்ஷாவை பார்க்குறீங்க. அப்போது அவங்களுக்கு வார்னிங், திரும்ப திரும்ப நீங்கள் அவரை கையில் எடுத்துக்கொண்டு ஏதாவது கலகம் செய்தால் நான் வந்து அடங்க மாட்டேன், நான் பணிய மாட்டேன் அப்படிங்கிறார். அதில் தெளிவாக இருக்கார். இந்த விஷயத்தை அமித்ஷா கிட்ட அந்த டெல்லி சந்திப்பில் தெளிவுபடுத்தி விட்டார்னு அதிமுக வட்டாரம் தெளிவாக சொல்கிறது. அதாவது உட்கட்சி பிரச்சனையில பாஜக நீங்க தலையிடக்கூடாது, எங்க கட்சியை பிரச்சனையை நாங்க பார்த்துப்போம் அப்படிங்கிற ஒரு கிளியர் இண்டிகேஷன் அமித்ஷா கிட்ட எடப்பாடி சொல்லிட்டாரு. இன்னும் ஒரு படி மேலே போய் தெளிவாக சொல்லியிருக்காரு. 2021 இதே ஓபிஎஸ் எங்க கூட தான் இருந்தார். ஆமா, என்ன அப்பவும் தென் மாவட்டத்தில் தோத்தோம். டிடிவி வெளியே போயிருந்தார்ல சார். டிடி வெளியே போயிருந்தார். அந்த இழப்பு இருக்கு. நீங்க டிடி வச்சுக்கிட்டார், என்டிஏல நீங்க வச்சுங்க. ஓகே, இப்போ ஓபிஎஸ் நீங்க என்டிஏல வச்சுங்க, எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஓகே, கட்சியில சேர்ப்பது என்பது வாய்ப்பில்லை. ம், அந்த ஓபிஎஸ்ஸையும் நீங்க என்டிஏல வச்சுங்க, டிடிவியையும் என்டிஏல வச்சுங்க. இதுதான் என்னோட டிமாண்ட். ஓகே, இந்த இந்த விஷயத்தில் நான் வந்து இறங்கி வருவதாக இல்லை, தெளிவா சொல்லியிருக்காரு. ஓகே சார். அதாவது ஓபிஎஸ் அண்ட் டிடிவி ரெண்டு பேருக்கும் அதிமுக இடம் கிடையாது, நீங்க என்டிஏவில் அகாமடேட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா டிடிவி தினகரன் தஞ்சாவூர்ல ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. டெல்லி டிடிவியை சரி பண்ணிடுவாங்க, நம்ம கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு நீங்க வந்து பகல் கனவு காணாதீங்க, நீங்க தோத்து போயிட்டீங்க அப்படின்னா அதற்கு காரணமா டிடிவி நான் இருக்க மாட்டேங்கிறாரு. அப்படின்னா நீங்க என்ன கன்வின்ஸ் பண்ணாலும் என்டிஏ கூட்டணிக்குள்ள நான் வரமாட்டேங்கிறதுல வந்து டிடிவி தினகரன் உறுதியா இருக்காரு போல இருக்கே சார். அதை பத்தி கவலைப்பட வேண்டியது அமித்ஷா, எடப்பாடி இல்லையே. எடப்பாடி சொல்லிட்டாரு, நான் அதாவது டிடிவி தினகரனை கட்சிக்குள்ள சேர்க்கறது இல்லை, ஓபிஎஸ் கட்சிக்குள்ள சேர்க்கறது இல்லை, நீங்க கூட்டணி வச்சுக்கிட்டார. இனிமேல் கூட்டணிக்குள்ள அவர்கள் இருக்க வேண்டுமா வேண்டாமா என்ற முடிவு எடுக்க வேண்டியது அமித்ஷா. எடப்பாடி கவலையே கிடையாது. நீங்க இவர் என்ன ஒன்றா பண்ணலாம். நான் கேட்குறேன், எப்போ வெளியே போயிருக்கோம்? ஏப்ரல் 10 சென்னை ஐடிசி கிராண்ட் சோலால கூட்டணி உறுதி, அதிமுகவுடன் பாஜக கூட்டணி உறுதின்னு சொன்ன பிறகு ஏன் வெளியே போல? இந்த கூட்டணியுடைய தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவர் தான் முதல்வர் வேட்பாளர். அப்புறம் ஏன் வெளியே போல? ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு திடீர்னு அண்ணாமலை தலைவராக இருந்த போது நன்றாக செயல்பட்டார், நயினார் வந்து நன்றாக செயல்படவில்லை, இதெல்லாம் ஏன் இப்போ வருது? நயினார் தலைவராக போட்டது எனக்கு பிடிக்கல, அதிமுக கூட்டணிக்குள் வந்தது பிடிக்கல, நான் வெளியேறேன், ஏன் சொல்ல? ஏன் சொல்ல? சொல்லுங்க, எதுக்காக இப்போ வாய் திறக்கிறீங்க? என்ன டிமாண்டு? என்ன டிமாண்ட்? என்ன டிமாண்ட் வைக்கிறாரு சார்? எனக்கு தெரியாது. ஓகே, அவருடைய டிமாண்ட் நம்ம எப்படி தெரியும்? அதாவது அண்ணாமலை தூண்டி விட்டாரா அல்லது இவராகவே இப்படி வெடித்து கிளம்புகிறாரா நமக்கு தெரியாது. அந்த பஞ்சாயத்துக்குள்ள போக முடியாது. நேற்று வரை சரியாக இருந்த அந்த கூட்டணியில் ஏப்ரல்லேருந்து ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் இடையில சொன்னார், 2-3 விஷயங்கள் ஏற்றுக்க மாட்டேனார். இப்போ எதுக்கு டெய்லி சொல்றாரு? டெய்லி பிரஸ் மீட்ல முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கொள்ள ஒரு முறை சொன்னா போதுமே, எதுக்கு சொல்றாரு? எதுக்கு டெய்லி சொல்றீங்க? இந்த நோக்கம். அதாவது இந்த கூட்டணிக்குள் வந்த பிறகு, அதிமுக இந்த கூட்டணிக்குள் வந்த பிறகு பிரதமரை இங்கே வந்து வரவேற்கும் போதோ அல்லது சென்ட் ஆஃப் பண்ணும் போதோ டிடிவியும் கூப்பிடல, ஓபிஎஸ் கூப்பிடல. இந்த பிரச்சனை சரி. இதற்கு பிறகு டிடிவி இப்போ முரண்டு பிடிக்கிறார்ல, இது ஓபிஎஸ் வந்து கூட்டணி வெளியே வந்து யார் ஃபர்ஸ்ட் அறிவிச்சது? ஓபிஎஸ் தான் அறிவிச்சாரு. ஓபிஎஸ் அறிவித்த பிறகு அவர் வராரு. அப்ப என்ன அர்த்தம்? இதன் பின்னாடி அண்ணாமலை இருக்கிறாரா இல்லையா? எனக்கு எப்படி சார் தெரியும்? என்னோட கணிப்பு அது சார். அதிமுக கூட்டணிக்குள்ள எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும்
அண்ணாமலை தான் காரணம்னு வந்து ஒரு முன்முடிவுக்கு எல்லாருமே வந்துடுறாங்களே சார். இப்படி இவங்க 2 பேர் தனிப்பட்ட காரணங்களுக்காக வெளியே வந்ததுக்கு அண்ணாமலை எப்படி பொறுப்பாவார்? அண்ணாமலை என்ன பண்ணாரு முதல்ல? சரி, ஜெயலலிதா ஊழல்வாதி சிறைக்கு சென்றவன் சொன்ன போது இந்த கூட்டணியில் இருக்க மாட்டேன்னு சொல்லி முடிவு பண்ணார டிடி தினகரன். யார் வந்து இந்த மாதிரி வார்த்தையை வந்து நயினார் இப்பதான் சொன்னாரா? சொல்லல. நயினார் அதிமுக இருந்து வரும், அதிமுக அமைச்சராக இருந்து வரும். இது விஷயம் பாஜக கூட்டணி உடைக்கிற மாதிரி ஏதோ வார்த்தையை விட்டாரா? இப்ப வரைக்கும் வார்த்தையை விடல நயினார் நாகேந்திரன். அதாவது அரசியல்ல சில பொய்களை பூசி மெழுகலாம். வந்து நான் 7-8 முறை கூப்பிட்டேன், நயினார் கூட என்னை மதிக்கலைன்னு ஓபிஎஸ் சொன்னது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் பேசலன்னு சொன்னது அவர் மாட்டிக்கிட்டார் நயினார். ஆனால் அதன் பிறகு போய் பேசி விட்டார், நேற்று முந்தினத்தை பேசிட்டாருன்னு சொல்லிட்டார். ஓகே, அந்த அளவுக்கு நயினார் வந்து இறங்கி போறார். ஓகே, கூட்டணி உடையக்கூடாது, அது என்னால பிரச்சனை வரக்கூடாதுன்னு பயந்து போய் நிற்கிறார். நீங்க அவரை போய் ஆணவம், அவருக்கு வந்து கூட்டணி நடத்த தெரியல, அண்ணாமலை தான் சிறப்பாக செயல்பட்டான்னு சொல்றது டிடி சொல்ற யாரை ஏத்துப்பாங்களா? அப்படின்னா அண்ணாமலை தான் டிடிவி தினகரனை இயக்குகிறாரா சார்? இருக்கலாம். ஓகே, நான் முழுசா சொல்ல மாட்டேன், இருக்கலாம். அண்ணாமலைக்காக டிடிவி இப்படி ஒரு கேம் ஆடலாம். அண்ணாமலை தலைவராக இருந்தால் மட்டும்தான் அந்த கூட்டணி நன்றாக இருக்குன்னு எந்த முடிவுக்கு வந்தார்? அண்ணாமலை என்னெல்லாம் அதிமுக எதிராக பேசினார், நான் அப்படிதான் பேசுவேன்னு சொன்னார். அண்ணாவை பற்றி இழிவாக பேசினார். அப்படி ஒரு சம்பவமே நடக்கல மதுரையில், நடந்ததாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். ஆனா அப்படி பேசின அண்ணாமலை இன்னைக்கு இறங்கி வந்துட்டார்ல சார். என்ன பேசுறாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதல்வராக்க வேண்டியது பாஜகவுடைய கடமைன்ட்டாரு. அது எடப்பாடியுடைய வெற்றி. நீ அண்ணாமலையுடைய தோல்வியா பாருங்க, அண்ணாமலை இறங்கி வந்தாங்க, எடப்பாடியுடைய வெற்றி. எடப்பாடி இங்க பாருங்க 2 விஷயம். டெல்லி மீட்டிங்ல அமித்ஷா தெளிவா சொல்றார், நேற்று நடந்த மீட்டிங்ல கூட. ஏற்கனவே நம்ம 2 முறை தப்பு பண்ணோம், 2021, 2024. ஆனா 2024 தவறுக்கு யார் காரணம்? அமித்ஷா சொல்றார், எடப்பாடி கிட்ட சொன்னதா இந்த வட்டாரம் சொல்றாங்க. ஓகே, அந்த தவறை செய்தவர் யார்? பாஜக. ஆமா, நீங்க அண்ணாமலையை வச்சு என்னென்னவோ பண்ணீங்கல்ல, அண்ணாமலை அடக்கவே கூட நீங்க வந்து போய் புகார் செய்த பிறகு கூட அண்ணாமலை நீங்க அடங்கிருங்க, கூட்டணி வேண்டும் என்று பாஜக ஒரு சிறு முனைப்பு கூட காட்டலையே. ஆமா, டெல்லி ஒப்புதல் அப்போ கொடுத்தாங்க, நீங்க அடிச்சு ஆடுங்க, ஒண்ணு ஆடு, எப்படி ஒண்ணா ஆடு, யார ஒண்ணா கடி, கொதறு, கடிச்சு துப்புன்னு சொன்னாங்கல்ல, அதனுடைய பலன் சொல்றார் அமித்ஷா சொல்லியிருக்கிறார். நம்ம எத்தனை எம்பிகளை எழுந்தோம் தெரியல, 10 20 புலம்பியிருக்கார். ஓகே, அப்போ நான் கேட்கிற, டெல்லியில எம்பிக்கள் முக்கியம், ஆமா, அசம்பிளியில எம்எல்ஏக்கள் முக்கியம். இந்த புரிதல் கூட இல்லாத பாஜக அண்ணாமலையை வைத்து ஆடியதால் யாருக்கு பாதிப்பு? அங்க எம்பி இருந்து என்ன பிரயோஜனம், இல்லைன்னா என்ன பிரயோஜனம்? இப்போ திமுக 40 எம்பி இருக்காங்க, டெல்லியை பேசுறாங்க. அதிமுக எத்தனை எம்பி இருந்தாலும் பேச போறதில்ல, ஏன்னா கூட்டணின்னு வந்துட்டு பிறகு பாஜக எதிர்க்கிற எந்த எம்பியும் அங்க அதிமுக நீடிக்க முடியாது. என்டிஏ கூட்டணி ஓபிஎஸ் வெளியே வந்து விட்டார். ஆமா, அவருடைய ஆதரவு பெற்ற எம்பி தர்மர் யாருக்கு ஓட்டு போட்டதாக சொன்னார்? சிபிஆருக்கு தான் ஓட்டு போட்டாரு. அப்ப ஏன் கூட்டணியிலிருந்து வெளியே வந்ததுக்கு என்ன அர்த்தம்? யாராவது ஓபிஎஸ் கேட்டாங்களா? அவர் தமிழர் அப்படிங்கிற ரீதியில ஓட்டு போட்டுக்கலாம் சார். எங்க கூட்டணியிலே இருக்க மாட்டோம், ஆனா தமிழர் ஓட்டு போடுவோம், இது என்னங்க கணக்கு? என்ன கணக்கு? அரசியல் கணக்கு. ஓகே, அப்போ வந்து திமுக தமிழர்னா பிடிக்காதா? கூட்டணினா கூட்டணிக்காக தான் ஓட்டு போடணும். கூட்டணிந்து வெளியேறி பிறகும் நீ ஓட்டு போடுறீங்கன்னா அது கேம் இருக்குன்னு அர்த்தம். ஓகே சார். ஏற்கனவே 2 முறை தவறு செய்து விட்டோம், 3வது முறை தவறு செய்யக்கூடாதுன்னு அமித்ஷா சொன்ன போது எடப்பாடி என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? நான் தவறுலாம் செய்யல, நான் தயாரா இருக்கேன். தவறு 2021 டிடிவி ஏன் சேர்த்துக்கலன்றதுக்கு ரீசன் வேற. இப்போவும் நான் சேர்த்துக்க மாட்டேன். ஓகே, அப்ப சேர்த்துல இப்போ நான் சேர்த்து, நீங்க சேர்த்துக்கோங்க. 24 தோல்விக்கு அண்ணாமலை தான் முழு காரணம்னு அமித்ஷா கிட்ட எடப்பாடி பேசியிருப்பாரு. அதெல்லாம் உடைச்சு பேசுற மாதிரி இல்ல. ஓகே, இந்த முறை என்ன ஸ்கீம், ரகசியமா சில விஷயங்கள் பேசிருப்பாங்க, நமக்கு தெரியாது. ஓரளவு சில விஷயங்கள் தெரியும், அவ்வளவுதான். 2026 கூட்டணிக்கு பலப்படுத்துவதற்கு என்னெல்லாம் செய்யணும் அதை நான் பாத்துக்கிறேன். எடப்பாடி சொல்லியிருக்காரு. எடப்பாடி பாட்டாளி மக்கள் கட்சி உங்க பக்கம் வருமா? வரும். அப்பா மகன் பிரிந்து போயிருக்கல, அது பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். தேமுதிக வந்து இன்னும் நீங்க முடிவு செய்யாம இருக்கீங்க, அவங்களுக்கு நாங்க எம்பி கொடுத்து எங்க பக்கம் கொண்டு வருவோம், நம்பிக்கையோடு இருக்கார். சோ கூட்டணி பலப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுப்புன்னு சொல்லி எடப்பாடி உறுதி கொடுத்து அமித்ஷா கிட்ட சொல்லியிருக்காரு எடப்பாடி. அடுத்து இங்க என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. நீங்களே வந்து இதற்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கலாம், அல்லது ஓபிஎஸ்ஸையோ டிடிவி தினகரனையோ இயக்குவதற்கு பின்னாடி அண்ணாமலை இருக்கலாங்கிறீங்க. கட்சிக்குள்ளேயே அவருக்கு பல்வேறு பிரச்சனை இருக்கே சார். சமீபத்துக்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னைக்கு வந்தாங்க.
2024 எம்பி நமக்கு கிடைக்காம போனதுக்கு காரணம் ஒரு சிலருடைய தனிப்பட்ட ஈகோன்னு அண்ணாமலையை பேர் சொல்லாம விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு அண்ணாமலையும் வந்து பேர் சொல்லாம தான் அவருமே விமர்சனம் பண்ணியிருந்தாரு. நயினாருக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய நரேட்டிவ்லாம் செட் செய்யப்படுவதா தகவல். ஒரு அண்ணாமலை ஏன் வந்து இன்னமும் பிடி கொடுக்காம இருக்காரு? இதுக்கு என்ன சார் காரணம்? பிடி கொடுக்கலைங்க, அவருக்கு முடிஞ்சது கதை. அவருடைய வந்து அவருக்கு இன்னும் அடுத்து என்ன பதவி தரப்போறாங்கன்னு தெரில. மத்திய இணையமைச்சர் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த மாதம் அல்லது இந்த மாத இறுதியில் நடக்கிற எக்ஸ்பான்ஷன்ல, சென்ட்ரல் கேபினட் எக்ஸ்பான்ஷன்ல அவருக்கு துணை அமைச்சர் இணையமைச்சர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, அது கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கன்னு ஜோசி சொல்ல முடியாது. ஆனால் தலைவர் பதவி தூக்கிட்டாங்க. ஆமாம், புரியுதுங்களா? ஒரு தலைவர் பதவியை எவ்வளோ இழிவுபடுத்தினார். ஒரு தலைவர் பதவி மதிச்சாரா? தலைவர் பதவி மேனேஜர் மாதிரிண்ணே, வெங்காயம் மாதிரிண்ணே, உரிக்க ஒன்றுமே இல்லை. நீங்கள் தலைவர் பதவி இருக்கிறீங்க, அப்போ என்ன அர்த்தம்? எவ்வளோ கேலி பண்ணுறீங்க? சரி, அதையும் பொறுத்துக்கிட்டாங்க. கூட்டணி உடைச்சிங்க, எம்பி போச்சுன்னு இப்போ எல்லாம் வருத்தப்படுறாங்களே. அதன் பிறகுதான் தலைவர் மாற்றப்படுகிறார். எல்லாம் தெரிந்த பிறகுதான் அந்த பதவி அவருக்கு இன்னும் தரப்படல. அவருக்கு அங்கீகாரம் ஏன் இன்னும் கிடைக்கல? சொந்த கட்சியினர் கூட விரோதி மாதிரி பார்க்க வச்சார். கட்சியினர் யாரும் அரவணைக்கிற அந்த பண்பாடே இல்லை. நீங்கள் தன்னை வளர்த்து கொள்வதும், நீங்கள் கட்சியை வைத்துக்கொண்டு தனது சொத்தை உயர்த்தி கொள்வதும், செல்வாக்கை உயர்த்தி கொள்வதும் எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் தேசிய கட்சியில் கட்சித் தலைவர் மாற்றப்படுவார் 3 வருஷத்துக்கு ஒரு முறை, இல்லை 6 வருஷத்துக்கு ஒரு முறை, 2 டேர்ம் இருக்கலாம். ஆனால் எல்லாத்தையும் கோட்டை விட்டு இன்னைக்கு உட்காந்து கதறிட்டு இருக்கிறது யாரு? அதான் அதனுடைய விளைவு தான் தலைவர் பதவி மாற்றப்பட்டார். எடப்பாடியிடம் போய் சரண்டர் ஆனார். இன்னைக்கு எடப்பாடி கிட்ட எப்படிலாம் பேசுறார்? எடப்பாடி பிரச்சாரம் செய்கிற கூட்டத்திற்கு கூட்டம் கூடுது. இதெல்லாம் அண்ணாமலையுடைய இயல்பா? அண்ணாமலையுடைய சுபாவமா? யாரும் நம்புவாங்களா? அப்போ மத்திய பாஜக அவர் எந்த அளவுக்கு ஆம் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை என்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க, அடங்கி போயிருக்கிறார். அவ்வளோதான். இந்த அசிங்கம் தேவையா? நான் கட்சி வழக்கு தான் அப்படி பேசினேன், கட்சி வழக்கு அப்படிதான் பேசணுமா? இன்னொருத்தர் அவமானப்படுத்துறது. திமுக கூட சொல்ல முடியாத அல்லது பேச முடியாத குற்றச்சாட்டை எல்லாம் பேசின அண்ணாமலை நீ எடப்பாடி கிட்ட எப்படி கவுந்து போனார், எப்படி சரண்டர் ஆனார்? அதனால் நிர்மலா சீதாராமன் சொன்னதெல்லாம் இப்போ லேட்ரு. நமக்கு தான் முதல்ல தெரியும். உங்களுக்கு தெரியும்ல, இந்த எப்படி செயல் பண்ணணுன்றது ஒன்று இருக்குது. இப்போது எல்லாரும் உடனே சொல்கிறாங்க, உடனே ட்விட்டரில் எழுதுறாங்க, அண்ணாமலை தான் தலைவர், அண்ணாமலை தான் பாஜக என்ற கட்சியை வந்து பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தார். அதுக்கு முன்னாடி லெட்டர்பாடு கட்சி யாருக்குமே தெரியாது. எத்தனையோ தலைவர்கள் இருந்தார்கள். 3% 18% வரைக்கும் கூட்டணி. இருங்க நான் சொல்கிறேன், இருங்க. எல்லாம் எழுதுறாங்கல்ல. 2021 வரை எந்த தலைவர் இருந்தால் எப்படி பேசியிருக்க முடியும்? அதிமுக யாராவது எடுத்து பேசினாங்களா? தமிழிசை, எல் முருகன் யாரா ஒருத்தர் எடுத்து பேசினாங்களா? வாய்ப்பு இருந்ததா? நீங்கள் அதுக்கப்புறமா 21 திமுக ஆட்சி வந்த பிறகு யார் போயிருந்தாலும் இந்த அளவுக்கு வந்திருக்கும். இதை விட வேகமாக கூட போயிருப்பாங்க. யாருக்கும் தெரியாது. 2021 வரை எந்த பாஜக தலைவர்களுக்கும் அப்போது இருந்த ஆளுங்கட்சியை அடிப்பதற்கு வாய்ப்பில்லை. கூட்டணி ஆதரவு. இன்னைக்கு எடப்பாடி சொன்னார்ல, 4.5 வருஷம் எங்கள் ஆட்சியை காப்பாற்றுறது பாஜக, அதுக்கு நன்றி உணர்ச்சியோடு இருக்கணும்னு சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்போ என்ன அர்த்தம்? பாஜக எப்படி? தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு வார்த்தையை வந்து பிரபலப்படுத்தினார், தாமரை மலர்ந்தே தீரும், கழகங்கள் இல்லாத தமிழகம், இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அன்றைக்கு ஆட்சியாளர் எதிர்த்தாங்களா? இல்லை சார், எதிர்க்கல. வாய்ப்பில்லை. ஏன்னா அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு கிடைத்ததால் இந்த அளவுக்கு பாஜக ரீச் ஆச்சு. இவ்வளோதான் வித்தியாசம். இதுதான் புரிஞ்சுக்கணும். இதை விட்டா அண்ணாமலை இப்போ பாஜக என்ற கட்சியே தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்றால் அண்ணாமலை ஒருத்தர் கரூரில் பிறக்கணும், அவர் ஐபிஎஸ் ஆகணும், அதை ராஜினாமா பண்ணிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்து தலைவர் ஆகணும், இப்படிலாம் வந்து திட்டம் போட்டாங்களா? கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தினார். அவ்வளோதான் சார். நயினார் வெர்சஸ் அண்ணாமலைங்கிற மோதல் இப்போ வரைக்கும் போய்கிட்டு இருக்கா சார் கட்சிக்குள்ளார? மோதல் நான் சொல்ல, அண்ணாமலை ஒரு ஈகோ கிளாஷ் இருக்கா சார்? ஈகோ கிளாஷ் அதெல்லாம் நயினார் வந்து ஒரு சாதுரியமான அரசியல்வாதியை நான் பார்க்குறேன். ஓகே, அவர் யாருக்கிட்டையும் போய் சண்டை பிடிக்க மாட்டார். நீங்கள் திமுக நடத்தின மேடையிலேயே போய் நயினார் வந்து அங்கே ஏதோ விழாவில் பேசினார்ல, பிரதமர் அரசு விழாவில் கலந்துட்டார். அந்த அளவுக்கு நாசுக்காக நடந்துப்பார். ஆனால் தன்னுடைய கட்சி விவகாரத்தில் எப்படி நடந்துப்பார். அதனால் அண்ணாமலை கிட்ட சண்டை போடுறது, இல்லை அங்கே இருக்கிற மற்ற தலைவர்களோட சண்டை போடுறதுலாம் நயினாருக்கு வந்து இல்லை சார். நயினார் செய்ய மாட்டார் சார். நயினாருக்கு எதிராக ஒரு வார் ரூம்லாம் வச்சு செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்களே, அந்த நிலை இப்போவும் தொடருதான்னு கேட்குறேன்.
இல்லை வார் ரூம்லாம் எடுக்க சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க அண்ணாமலைக்கு. அதன் பிறகும் வந்து தொடர்றத நமக்கு தெரியாது. ஓகே. அண்ணாமலைக்கு நயனாருக்கு மோதல் இல்லை. அண்ணா இப்போ நீங்கள் அங்கே அவர் பற்றின என்ன விஷயம் டைரெக்டாக கேட்கல, பதில் சொல்கிறேன். எதுக்காக மோதல் நீங்கள் இப்படி பின்னாடி இருந்து ஏதோ கேட்குறீங்க, சுற்றி வளைச்சி கேட்குறீங்க. சமீபத்தில் அந்த சர்ச்சை சார், சொத்து விவகாரம் இல்லை, சொத்து விவகாரத்திற்கும் நயினாருக்கும் சம்மந்தம் இல்லை. ஏதோ நயினார் தான் ஆள் செட் பண்ணி அடிக்கிறாரெலாம் கிடையாது. புரியுதுங்களா? நயினாருக்கு பின்னாடி பல சர்ச்சைகள் இருக்கு. ஓகே. அந்த சர்ச்சைகளை அண்ணாமலை டீம் எடுத்து அடிக்காதா? ஸோ இந்த மாதிரி சர்ச்சையை தொட்டால் நமக்கும் பல சர்ச்சைகள் இருக்கிறது. பேக் ஃபயர் ஆகும்னு அவருக்கு தெரியும். இங்கே சென்னையில் ஒரு கோயில் நிலத்தை வந்து எடுத்த விவகாரம் இருக்குது. அப்புறம் 4.5 கோடி ரூபாய் பணம் ரயிலில் பிடிப்பட்டது இருக்குது. ஸோ இதெல்லாம் நயினாருக்கு சர்ச்சை. அப்போ அவர் அண்ணாமலை சும்மா இருப்பாரா? அது கிடையாது. இந்த சண்டை விவகாரம், இந்த சொத்து, அண்ணாமலையோட சொத்து விவகாரம் என்பது வேற ஒரு டீம் இறங்கி அடிக்கிறாங்க. ஓகே, அவ்வளோதான். இதுக்கும் நயினாருக்கும் சம்பந்தம் இல்லை, நான் முழுசாக நம்புகிறேன். ஓகே சார். சார், குறிப்பாக டெல்லி பாஜக தமிழ்நாட்டை ரொம்ப குறி வைக்கிறாங்க போல இருக்கே சார். அடிக்கடி கோர் கமிட்டி மீட்டிங் நடத்துகிறாங்க, நிர்மலா சீதாராமன் வராங்க, தமிழ்நாடு நிர்வாகிகள் டெல்லி போய் அமித்ஷாவை பார்க்குறாங்க. நேற்றுக்கு BL சந்தோஷ் தலைமையில் அக்கறையில் ஒரு மீட்டிங். இவ்வளவு சீரியஸாக தமிழ்நாடு எலெக்ஷன்ஸை வந்து பிஜேபி பார்க்குறாங்கன்னா பிஜேபியோட திட்டம் என்ன சார் வச்சுருக்காங்க? ஏற்கனவே 4 MLA இருக்காங்க. அது 8 ஆனால் கிட்டத்தட்ட 100 மடங்கு வளர்ச்சி, டபுள் மடங்கு. 4 8 ஆனால் ஓகே, அப்படிதான் பார்க்கணும். இதில் என்னென்னா, தமிழ்நாட்டில் இப்போ விஜயுடைய அந்த தீவிரமான ஒரு அரசியல் முயற்சி இறங்கியிருக்கார். அந்த விஜயோடைய தீவிரமான அரசியல் முயற்சி வந்து முதல்ல வந்து வேறு விதமாக நானும் பார்த்தேன், எல்லாரும் பார்த்தாங்க. ஆனால் அந்த மக்கள் கூட்டம் என்பது ஒரு மாயை. ஆனால் அந்த மாயை எப்படி போய் முடியும் நமக்கு தெரியாது. இந்த வட மாவட்டங்களில் விஜயோடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு ஐபிக்கு தெரியும், ஸ்டேட் இன்டெலிஜென்ஸ் தெரியும். பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு வந்து எங்கெல்லாம் வீக், மத்திய மண்டலம், டெல்டா ஏரியா, நார்த் ஜோன், வெஸ்ட்டும் சவுத்தும் ஓரளவு கை கொடுக்கும். ஆனால் இந்த 2 மண்டலங்களில் என்ன பண்ண போகிறீங்க? அதனால் கடுமையாக ஒழிங்க. அதிமுக கூட்டணி பலப்படுத்துவது தான் பாஜகவோட நோக்கமாக இருக்கும். இந்த முறை வந்து ஒரு கணிசமாக ஒரு MLA-க்களை சட்டமன்றத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கும். ஓகே. காரணம் இன்னைக்கு கூட ட்ரோல் ஆயிருக்கு. யூ காண்ட் ரூல் தமிழ்நாடு, நெவர் எவர் என்டர் இன் தமிழ்நாடுன்னு ராகுல் காந்தி சொன்னது பார்லிமெண்ட்ல பேசின பேச்சு இன்னைக்கு பெரியார் பிறந்தநாள் என்று எடுத்து ட்ரோல் பண்றாங்க. பாஜக எவ்வளோ இருக்கும், டார்ச்சர், அது எவ்வளோ வந்து வேதனை தரும். ஸோ அதனால அந்த மாதிரி போடுறாங்க. அது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு முன்னாடி பீகார் எலெக்ஷன் இருக்கே சார், பீகார் எலெக்ஷனை விட தமிழ்நாடு அவ்வளோ சீரியஸாக பார்க்குறாங்களா? இல்லை, அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது பீகார் தான். ஓகே, அதில் மாற்று கருத்து இல்லை. நீங்கள் நடத்துகிற கூட்டங்களை வச்சு கேட்டதால சொல்கிறேன். ஓகே ஓகே ஓகே. அமித்ஷா எடப்பாடி சந்திப்பு, அதன் பிறகு என்ன மாற்றம், இதுதான் அடுத்த கட்ட பரபரப்பாக இருக்கும். ஓகே சார். இந்த கூட்டத்தில் வந்து பேசுறதுலாம் வேற, அவரோட எக்ஸிகியூஷன் வேற. ஓகே. பட் இப்போ இந்த இன்னைக்கு தேதிக்கு ஓகே, செங்கோட்டையன் செய்த கலகம், டிடிவி இப்படி பேசுறது, ஓபிஎஸ் இப்படி பேசுறது எல்லாம் தாண்டி டெல்லி போய் சந்தித்து வந்து விட்டார். அவர் தெளிவா இருக்கார். ஓகே, எடப்பாடி தெளிவா இருக்கார். இந்த முறை பீகார் தேர்தலுக்கு பிந்தி கூட அமித்ஷா எடப்பாடி எப்படி டீல் பண்ணுவார்ன்றது, ரொம்ப நாசுக்கா டீல் பண்ற விஷயத்தை அவங்கள உணர்ந்துட்டாங்க. ஓகே சார். குறிப்பாக அமித்ஷாவுடைய, குறிப்பாக எடப்பாடியோட டெல்லி பயணத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக உட்கட்சி பிரச்சனை தலையிடாதீங்க, நீங்கள் அவங்கள கூட்டணியில் சேர்த்துக்கோங்க, ஆனால் கட்சிக்குள்ள இடம் இல்லைங்கிறது ரொம்ப தெளிவாக பேசிட்டாரு. செங்கோட்டையன் அவர் என்ன சார் பண்ண போறாரு? அவர் கொடுத்த 10 நாள் கெடுவும் முடிஞ்சு போயிடுச்சு. செங்கோட்டையன் என்ன மைண்ட் செட்டில் இருக்காரு? செங்கோட்டையனை எப்படி எடப்பாடி பார்க்குறாரு? செங்கோட்டையனை டீல் பண்ணுற ரொம்ப 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 சிம்பிளான மேட்டருங்க. வெரி சிம்பிள். இப்போ செங்கோட்டையன் எது கோச்சிக்கிட்டாரு? அவர் மாவட்டத்தில் ஒரு 2-3 போஸ்டிங் அவர் கேட்காம போட்டாங்க. அவரை கேட்காம போட்டது உண்மையிலே வருத்தம் அளிக்கிற செயலாக செங்கோட்டையன் இருக்கும். அதுதானே, அது ஈஸியாக டீல் பண்ணிடலாமே. பட் ஓபிஎஸ்சியும் டிடியும் தான் கஷ்டம். ஓகே, எடப்பாடிக்கு இது ரொம்ப சிம்பிள். இது எடப்பாடி கிட்ட சொல்லி, இது அமித்ஷா கிட்ட சொல்லியிருப்பேன். செங்கோட்டையன் விவகாரத்தை விட்டுருங்க, பார்த்துப்பாங்க. செங்கோட்டையன் திரும்ப கட்சியிலே சேர்ந்துருவார். அது ஒரு பெரிய மேட்டர். கட்சியில தானே சார் இருக்காரு. தாங்க, திரும்ப வந்து பொறுப்பு வாங்கிக்கலாம். ஓகே ஓகே, பொறுப்பு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அதனால செங்கோட்டையன் விவகாரம் பெரிய பூதாகாரமான விவகாரமாக நான் பார்க்கல. ஓகே. அவருடைய உச்சபட்ச நடவடிக்கை என்ன, அதனுடைய கோபம் என்ன, அதன் பின்னாடி வந்து அதிமுக என்ன சலசலப்பு ஏற்பட்டு பார்த்துட்டோம். ஒன்றுமே இல்லை. செங்கோட்டையன் விவகாரத்தை ஈஸியாக டீல் பண்ணுவார். ஓகே சார். குறிப்பாக கூட்டணி எப்படி சார் அமைய வாய்ப்பு இருக்கு? பாஜக அதிமுக கூட்டணி யார் யார் இருக்க வாய்ப்பு இருக்கு? டெல்லியில் வந்து அமித்ஷா கிட்ட சொன்ன வார்த்தையின்படி பாட்டாளி மக்கள் கட்சி 2ஆக இருந்தாலும் அதை வந்து ஒன்றாக்கி கொண்டு வருவேன்னு சொல்லியிருக்காரு. சரி. தேமுதிக கொண்டு வந்துடும் சொல்லியிருக்காரு. புதிய தமிழ் வெளியே இருக்கு. ஆமாம்.
அவங்களையும் சரி பண்ணுறதுக்கு பாஜக முயற்சிக்கும், இவர் எடப்பாடி முயற்சிப்பார். ஸோ கிட்டத்தட்ட ஏற்கனவே இருந்த கூட்டணியை மீண்டும் உருவாக்குவதற்கு எடப்பாடி எல்லா வேலையும் செய்வதாக சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். சார், டிடிவி தினகரன் விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுங்கிறார் சார். அதாவது விஜய் தலைமையில் கூட்டணி உருவாச்சுன்னா அது அதிமுகவுக்கு எந்த வகையிலையும் குடைச்சல் கொடுப்பேங்கிறத வந்து டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக பிரஸ் மீட்ல கொடுத்துக்கிட்டு இருக்காரு. விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு வந்து டிடிவி ஆசைப்படுறாரு போல இருக்கு. அதாவதுங்க, தன்னை வந்து கண்டுகள்ன்ற கோபம் டிடிவிக்கு இருக்கும், அது யதார்த்தம். நீங்கள் எடப்பாடி கோச்சிப்பாரு, இல்லை எடப்பாடி ஏதோ சொல்லிடுவாருன்றதுக்காகவே ஓபிஎஸ்சியும் டிடிவியும் வந்து பாஜக தான் புறக்கணித்தது. இப்போ பாஜக தான் வந்து உள்ளே கொண்டு வரணும். ஒருவேளை நீங்கள் சொன்ன உடனே நான் வரமாட்டேன்னு சொல்லி டிடிவி விஜய் பக்கம் போனால் ஒன்றும் பண்ண முடியாது. அவர் போட்டோமே. இப்போ பாஜகவை நான் வந்து வாழ்நாள் முழுதும் எதிர்ப்பேன் அப்படின்னு சொன்னவர் தான் டிடிவி தினகரன் அவர்கள். எத்தனை வருஷம் ஜெயிலில் போடுவீங்க? ஒரு 20 வருஷம். அதுக்கப்புறம் எனக்கு 20 வருஷம் அரசியல் இருக்குதுன்னு சொன்னவர் யாரு? டிடிவி. ஆனால் இன்னைக்கு என்ன போடுறாரு? இன்னைக்கு பிறந்தநாள் மோடிக்கு என்ன போட்டிருக்காரு பாருங்க. அது எதுவும் நாகரிகம்னு சொல்லுவீங்க நீங்கள். சார், பிறந்தநாள் வாழ்த்துலாம். நீங்கள் விஜய் பக்கம் போகிறாரா அல்லது என்டிஏ கூட்டணியில் டிடிவி இருக்க போகிறாரான்னு இப்போ எதுவும் சொல்ல முடியாது. ஓகே சார், அவர் பேட்டியில் அப்படி தான் சொல்லுவார். ஆனால் எல்லாருமே இப்போது தேமுதிக வந்து கூட்டணியில் இருக்குன்னு யாருக்கா தெரியுமா? யார் கூட்டணியில் இருக்காங்கன்னு தெரியவே இல்லை. அதனால ஒரு நாள் இப்படி பேசுறாங்க, ஒரு நாள் எல்லா பக்கமும் பேரம் பேசுவது தான் எல்லா கட்சிகளோட இலக்கணம். பாட்டாளி மக்கள் கட்சியும் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணியிருக்கு, பார்த்துருக்கோம். தேமுதிக அதிமுகவோட பேசிக்கொண்டே கோட்டூர்புரத்தில் துரைமுரு வீட்டுக்கு போனதை பார்த்துருக்குறோம், எக்ஸ்போஸ் ஆனதை பார்த்துருக்குறோம். அப்படிதான் டிடிவியும் பேசுவார். விஜய் இருக்கிறார், விஜயோட ஒரு கூட்டணி உருவாகலாம், விஜய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார், எல்லாம் அப்படிதான் பேசி ஆகணுங்க. அரசியல் தானே. இப்போ டிடிவி மட்டும் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லை நான் வந்து ரோடில் நிற்பேன், நான் தனியாக நிற்பேன்னு சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு, ஏறி அடிக்கிறார். ஓகே சார், விஜய்க்கு கூடுற கூட்டம் திமுக எப்படி சார் பார்க்குறாங்க? திமுகவுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் நெருக்கடி தான். ஓகே, அதாவது ஒரு ஸ்பான்டேனியஸ் கூட்டம்ல. நீங்கள் இப்போ எடப்பாடிக்கு ஆகட்டும், ஸ்டாலினுக்கு ஆகட்டும், எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டு கூட்டம் தான். ஆமாம், பணம், புடவை, வேட்டி, சாப்பாடு, எக்ஸெட்ரா இதெல்லாம் கொடுத்து தான் கூப்பிட்டு வராங்க. ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது, தன்னெழுச்சியாக வராங்க. அதனால வந்து அது ஒரு பெரிய ஒரு அட்ராக்ஷன், மாஸ் அட்ராக்ஷன், சினிமா அட்ராக்ஷன். ஓகே, ஆனால் இது வந்து இதெல்லாம் ஓட்டா மாறாதான் டிபேட்டில் எலெக்ஷனுக்கு பிந்தி தான் பேசணும். ஆனால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸு, அப்புறம் இந்த ஏடிஎம்கே பிடிக்காத ஓட்ஸு, இந்த நாம் தமிழருக்கு எதிரான ஓட்ஸு, விடுதலை சிறுத்தை கட்சியில் இருக்கிற ஒரு செக்டார், அந்த இளைஞர்கள் எல்லாமே இந்த பக்கம் வர வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், என்னுடைய கடைசி கேள்வி சார், திமுக ஆட்சியில் இருக்காங்க, எலெக்ஷன்ஸில் ஜெயிக்கணுங்கிறதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம், ஆட்சியும் கிட்ட இருக்குது, அதிகாரமும் இருக்குது, எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போகலாம். கூட்டணியை பொறுத்த வரைக்கும் யாராவது புதிதாக உள்ள வர வாய்ப்பு இருக்கா? அவங்க இப்போ எப்படி சார் இருக்காங்க? என்ன எலெக்ஷனை நோக்கி அவங்கள மைண்ட் செட் என்னவா இருக்குது இப்போ? அதாவது ஏற்கனவே இருக்கிற கூட்டணியை வெளியே விடக்கூடாது என்பது திமுகவுடைய தலைமையினுடைய இலக்கு. ஓகே, அதுக்காக என்ன ஒன்றா செய்வாங்க. இதை தவிர்த்து புதிய கட்சி உள்ளே வருமானா தேமுதிக மட்டும்தான் வாய்ப்பு. வெளிப்படையாக சொன்னான் அவங்க உள்ளே வரணும்னா. ஆனால் சிங்கிள் டிஜிட் எல்லாருக்குமே 6 தான். காங்கிரஸ் தவிர மேக்ஸிமம் எல்லா கட்சிக்கும் 6 சீட் தான் கொடுத்துருக்காங்க. ஆமாம். ஸோ அந்த 6 சீட்டு இன்னொரு எம்பி தரணும். அதிமுக உறுதியளித்த ஒரு எம்பி பதவி வந்து கொடுப்பாங்கன்னா நமக்கு தெரியாது. அந்த எம்பி கொடுக்கணும். இதன் பிறகு வந்து ஒரு கணிசமான தொகை செலவு, தேர்தல் செலவுக்கு தரணும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திமுக நல்ல ஆஃபரை தேமுதிக கொடுக்கும். அதே ஆஃபரை அதிமுக கொடுத்தால் எது பெட்டர்னு பார்த்து அவங்க தான் முடிவு பண்ண போறாங்க. அதனால எதுவுமே இப்போ முடிவு பண்ண, டிசம்பர் கழிச்சு ஜனவரின்னு சொன்னாங்களா அந்த அம்மா, ஆமாம், பிரேமலதா வச்சுக்கணும், அப்போ முடிவு பண்ணலாம். பண்ணும்போது திமுக வலிமையாக இருக்குது கூட்டணியில். இன்னொரு கட்சி வந்தால் இடம் இருக்கா இடம் இல்லையா, இவங்களுடைய தங்களுடைய சீட்டை குறைச்சிட்டு கொடுக்கலாம், சொல்ல முடியாது. ஓகே, ஏன்னா அதிமுக பலவீனப்படுத்த வேண்டும் என்றால் திமுக இன்னொரு ரிஸ்க் எடுக்கலாம். ஏற்கனவே நம்ம போட்டியிட்ட சீட்டில் இன்னும் கொடுப்போம், தேமுதிக ஒரு 6 சீட்டு கொடுப்போம், என்ன இருக்குது கொடுத்துடலாம் நினைக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் டிசம்பர் மாதம் பீகார் தேர்தல் முடிந்த பிறகு பாஜக திமுக மீது எடுக்கிற நடவடிக்கை, திமுக பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு பாஜக என்ன மாதிரிலாம் செய்ய போகுதுன்னு அதிமுக தெரியும், பாஜக தெரியும், இல்லை தெரியாமல் கூட இருக்கலாம். ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடியோட ரிக்வெஸ்ட் திமுக கூட்டணி கலகலக்க செய்ய வேண்டும். அப்படி இருந்தால் தான் நம்ம கூட்டணிக்கு ஒரு மைலேஜ் கிடைக்கும். இந்த 2 மாதத்தில் ஸ்கோர் பண்ணோம். டிசம்பர் ஜனவரி எப்படியும் டிசம்பர் மாதம்லாம் பெரிய மழை வெள்ளமாக இருந்துன்னு வச்சுக்க ரொம்ப கஷ்டம். ஜனவரி பிப்ரவரி 2 மாதம் தான். இந்த 2 மாதத்தில்
என்ன மாற்றம், என்ன புரட்சி யாருக்கும் தெரியாது. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக எடப்பாடியோட டெல்லி பயணம் பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. ஓபிஎஸ் டிவி உங்களை கட்சிக்குள்ளார நான் சேர்த்துக்க மாட்டேன், நான் தான் ஒற்றை தலைமை, அதே போல் வந்து நீங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கோங்க, அது உங்களுடைய பாடு. முழுக்க முழுக்க தன்னுடைய நிலைமையை வந்து அமித்ஷா கிட்ட வந்து எடப்பாடி சொல்லியிருப்பதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதே போல் திமுக கூட்டணியை கலங்கடிக்கும் வகையில் ரெய்டெல்லாம் பண்ணுங்கன்னு கோரிக்கைலாம் வச்சிருப்பதாக நீங்கள் சொல்கிறீங்க. பல்வேறு விஷயங்களை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியிருக்கோம். நன்றி வேந்தன் சார். நன்றி.